பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் வருவனவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் வருகைக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் நாம் மனிதர்களை பார்த்து இவங்க நல்லவங்க, இவங்க மோசமானவங்க, இவங்க இப்படி அவங்க அப்படின்னு நம்ம யாரையும் குற்றப்படுத்தாதபடி, குறை சொல்லாதபடி, நாம் அவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆண்டவர் வருகின் போது அவனவனுக்கு கிரியத்தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் அவருடைய நாளில் வரும்போது அவனவனுக்கு அப்படியே தத்ரூபமாக இருதயத்தின் நினைவுகளை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் எதெல்லாம் இருளில் மறைந்திருக்கிறீர்கள், ரகசியமாக செய்த பாவங்கள், ரகசிய காரியங்கள், இருதயத்தின் சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாத்தையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். வெளியில் நல்லவங்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருதயத்தில் சிந்தைகளிலே எப்படி அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த நினைவுகளை தேவன் அறிவார். அதை வெளிப்படுத்துவார். அது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காலம் உண்டு. அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர் நியாயத்திலே கொண்டு வரும்போது யார் அவங்கவுங்களுக்கு கிரியத்தக்க பலன் அவங்கவுங்க, அது நற்காரியங்கள் செய்தாலும் இருந்தாலும் சரி, அது தீமையான காரியங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்த சித்தமுள்ளராக இருக்கிறார். அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கொடுக்கப்படவில்லை. நாம் யாரையும் குற்றப்படுத்தணும்னு அவசியமும் கிடையாது. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரையும், மனுக்குலம் ஒவ்வொருவரையும் தேவ சாயின்படி, ரூபத்தின்படியே ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அந்த சாயலில், அந்த ரூபத்தில் தானே நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதனை நாம் தேவ சாயின்படி, ரூபத்தின்படி தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவரோட சாயலில், அவரோட ரூபத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். சிந்தனையோடு நாம் பார்ப்போம் என்றால் எந்த மனிதனையும் நாம் குறை சொல்ல மாட்டோம், எந்த மனிதனையும் குற்றம் சொல்ல மாட்டோம், எந்த மனிதனையும் நாம் நியாயம் தீர்க்க மாட்டோம். அல்லேலூயா. நாம் அதன்படி நாம் நடப்போம் என்றால் நாம் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க தேவன் நம்மளோட கூட இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள், இந்த பூமியிலே நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார், பலன், சுகம், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்கள் தான் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவை போலவே நாம் மாற வேண்டும். அவருடைய சிந்தை போலவே நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருக்கு அதுதான் அவர் குறிக்கோளாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாக தேவன் மாம்சமாகி இந்த பூமியில் வந்தது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மாத்திரமே. அப்போ அவர் வழியில் செல்கிற நாம் ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கும் போது இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் நாம் செயல்படுத்த மாட்டோம், செய்ய மாட்டோம். அந்த சிந்தை கூட நமக்கு இருக்காது. நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு ஆண்டவர் அண்டையில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் மனுஷர்கள் யாரையும் நான் இனிமேல் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, நான் வேறுபாடு, பாகுபாடு பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கத்தவே, மற்றவர்களை பார்த்து என்னை குறித்தே மேன்மை பாராட்டி பெருமையாக எண்ண மாட்டேன். ஆண்டவரே, அப்பா உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய ஏக்கமாக மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய சிந்தை என்னுடைய சிந்தையாக ஆகட்டும். ஆண்டவரே, அப்பா இனி நானல்ல, எனக்குள் நீரே வாழ்கிறேன் என்று முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டு நோக்கி பார்த்து இங்கே பாருங்கள், ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் அண்டையில் ஜெபம் செய்வோம்.
அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிகளில் பிரியப்படுகிற தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம், துதியில் மகிழ்வோனே உம்மை துதிக்கிறோம், துதிகளில் பிரியப்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியில எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறது உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிக்கிறதுக்கும் உம்மை தொழுது கொள்வதற்காகவே மனுக்குலை எங்களை நீர் உருவாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, நீர் வரும் காலம் வரைக்கும் நாங்கள் யாரையும் அப்பா எந்த நோக்கத்திலையும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் தீர்ப்பு செய்யாதபடி அப்பா, நாங்கள் நியாயம் விசாரிக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளுக்கு எங்கள் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெட்ட வெளியாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது ஆண்டவரே. மறைவான குற்றங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து வச்சிங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்னென்ன எங்களுடைய பிரதிபலன் கேற்ற பலன் ஆண்டவரே, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நீ வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க அந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடுகிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஆண்டவரே கிறிஸ்து உண்மை ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையே காண அப்படியே ஆண்டவரே, அந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையாக ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெயமுள்ளவர்களாக ஓட ஆண்டவரே பலனும் சத்துவத்தையும் நீங்கள் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு நீங்கள் வழிநடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா, எங்கள் உற்ற உறவினர்களை ஆசீர்வதிங்க அப்பா, எங்கள் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. எல்லாருடைய கண்களில் தயவும் இருக்கிற கிருபையும் கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 12 மாதமாக்கிய டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே 11ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வருகிறது. நன்றி ஆண்டவரை. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நீர் அதிசயமாக எங்களை அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எல்லா திங்குக்கு விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறீர் அப்பா. அந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்க முடியாது நீர் கொடுத்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய புதிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி தாங்கப்பா. அப்பா, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பா ஒரு திராட்சரசம் குறையாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் நிலையாக தங்கி தடுத்திருக்க கிருபை சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்கள் தய கிடைக்க கிருபை சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்த தீங்கு அணுகாதபடி எங்களை பாதுகாத்து ரசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரசிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மண்டையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.